இந்த சிங்கரோட வாய்ஸ் அந்த பொண்ணு பேர் வந்து ஐஸ்வர்யான்னு நினைக்கிறேன். சிங்கர் பேர் நான் கரெக்ட்டா சொல்றேன். அவங்க குரல் வந்து எனக்கு ஒரு பிலிப்பினோ சிங்கரோட ஞாபகப்படுத்துது. ஆ ஷரீஸ் பெம்பெங்கோன்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க குரல் மாரியே இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இப்ப நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஒரு மியூசிக் வீடியோ. அனிருத்தோட இசையமைப்பில் வந்த ஒரு வீடியோ. பாட்டு பேர் வந்து "டோன்ட் நோ ஒய்" அப்படின்ற பாட்டு. February 14th வந்து ரிலீஸ் பண்ணாரு. கேட்கறதுக்கு இது வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல. சரி, அது கேட்டுட்டு அதுக்கான ரியாக்ஷன் ரிவ்யூ போட்டுடலான்றதுக்காக தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் போய் பார்த்துடலாம். அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் பேசலாம். ஓகே? ஓகே. Don't know why ఇంకా నేనే ఇష్టం లేని ప్రాణాలేమో పోనే పోవే. I still don't know why నవ్వే నాలో లేదే ఇలానే లే జారుతారే నేనే నేనా. ఏ భయాలో ముంచేస్తున్నా నా మౌనంతో దాచేస్తున్నా. ఈ దూరాన్నే ప్రేమిస్తున్నా నాతో నేనే జీవిస్తున్నా. ఏమి చేసినా కదలని కాలమే ఇదా. ఎంత రాసినా ముగియని పాటనే ఇదా. ఆగోడ పైనున్న నీడల్లే నేనున్నానా ఏమి కానా. చీకట్లో ఆ పైన దారంతా ముల్లే ఉన్నా పయనిస్తున్నా. ఏ గాలో ఇలా పడేస్తున్నా పోతున్నా ఎటో ఎటో. இந்த சிங்கரோட வாய்ஸ் அந்த பொண்ணு பேர் வந்து ஐஸ்வர்யான்னு நினைக்கிறேன். சிங்கர் பேர் நான் கரெக்டாக சொல்கிறேன். அவங்க குரல் வந்து எனக்கு ஒரு பிலிப்பினோ சிங்கரோட ஞாபகப்படுத்துது. ஷரீஸ் பெம்பெங்கோன்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க குரல் மாரியே இருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. நடுவில் வந்து அனிருத் வந்து பின்னாடி அந்த பேக்கப் வோக்கல்ஸ் மாதிரி கொடுக்குறாரு இல்லையா, ஒரு லோவர் ரெஜிஸ்டரில். அதுவும் சூப்பராக இருக்குது. பாட்டு பயங்கரமாக கம்போஸ் பண்ணியிருக்காரு. கேட்கவே ரொம்ப அழகாக இருக்குது. పోతున్నా ఎటో ఎటో. ఏమి చేసినా కదలని కాలమే ఇదా. ఎంత రాసినా ముగియని పాటనే ఇదా.
நிஜமாலே மேஜிக் மாதிரி தான் இருந்துச்சு பாட்டு. ஓகே, ஓகே. ஃபஸ்ட்டு பாட்டு எப்படி இருந்ததுன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, அனிருத்தோட பெஸ்ட் ஆல்பம் கேட்டிங்கன்னா, 3 அப்படின்ற ஒரு படம் இருக்குது தமிழில். நான் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். 3 அப்படின்ற ஒரு படம். அவரோட பெஸ்ட் ஆல்பமே அதுதான் என்ன கேட்டிங்கன்னா. அந்த அளவுக்கு மெலடியில் வந்து விளையாடியிருப்பார். அவர் இந்த மாதிரி சாங்ஸ் வந்து இன்னும் நிறைய பண்ணணுன்றது என்னோட ஆசை. ஒரு தெரில அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு ரா எமோஷன் இருக்குது அவரோட மியூசிக்கில். ஒரு ரா சோல் இருக்குது அந்த அவரோட மியூசிக்கில். அந்த அவர் மெலடிலாம் பண்ணும்போது. அது இது மாதிரி ப்ராப்பர் மெலடிஸ் அவர் இன்னும் நிறைய பண்ணணுன்றது என்னோட ஆசை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாட்டை பாடினது வந்து யாருன்னு சொல்கிறேன் இருங்க. வோக்கல்ஸ் வந்து அதான் அனிருத் ரவிச்சந்தர் அண்ட் ஐஸ்வர்யா சுரேஷ் பிந்த்ரா. ரொம்ப அழகாக இருக்குது அவங்க குரல். அவர் குரல் எப்போவுமே அழகாக தான் இருக்கும். பட் ஐஸ்வர்யா குரல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க குரல். அப்புறம் லிரிக்ஸ் எழுதுனது வந்து கிருஷ்ணகாந்த் அப்படின்ட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு. ரொம்ப 2 மொழி வந்து மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி அழகாகவே இருக்குது. இது ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து அபிஷேக் வி பாலசுப்ரமணியன். ப்ரோ டூல்ஸ் ஒர்க் பண்ண ஆள் எடிட்டர் வந்து அபின் புனச்சன். அடிஷ்னல் ரிதம்ஸ் வந்து சஷாங்க் விஜய். மியூசிக் அட்வைசர் வந்து ஆனந்த கிருஷ்ணன். ஓகே. கீபோர்ட் சிந்த் ரிதம் எல்லாமே அனிருத். அக்கூஸ்டிக் கிட்டார் கீபோர்ட் ஜெரமையா. பேஸ் கிட்டார் வந்து சாஜித் சத்யா. ஸ்ட்ரிங்ஸ் வந்து புதபெஸ்ட் ஸ்கோரிங் ஆர்கெஸ்ட்ரா. சூப்பராக இருக்குங்க பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அந்த பாட்டுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன பிடிச்சிருந்தது என்ன பிடிக்கலன்றதை சொல்லுங்கள். இந்த பாட்டுக்கான என்னோடய ரியாக்ஷன் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதையும் சேர்த்து சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரிவ்யூ பண்ணணும் ரியாக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது படமாக இருந்தாலும் சரி, டிவி சீரிஸாக இருந்தாலும் சரி, பாட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் டீசர் ட்ரெய்லர் எதுவாக இருந்தாலும் எந்த மொழியாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள். நான் அதை பார்த்துட்டு அதுக்கான ரியாக்ஷன் ரிவ்யூ நான் போட்டுறேன். ஓகே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.